வணக்கம். திரையரங்கம் யூத். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் கென் கருணாஸ். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவரும் அவர்தான். இயக்கம் அப்படின்னு போட்டு கென் அண்ட் கேங் அப்படின்னு போட்டிருப்பாரு. கருணாஸினுடைய மகன் முதல் முறையாக கதாநாயகனாக நடித்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் பிரவீன். அந்த பிரவீன் கதாபாத்திரம் படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு அதில் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் தான், ஜஸ்ட் பாஸ் அப்படின்றோம்ல, ஜஸ்ட் பாஸில் பாஸ் ஆகிட்டார். உடனே அவங்க அம்மாவாக இருக்கக்கூடிய தேவதர்ஷினி சரோஜா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வராங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பிரவீனுடைய அப்பாவாக வர்றது சூரஜ் வெஞ்ஞாரமூடு, மலையாள திரைப்பட நடிகர், அருமையான நடிகர். அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்துடைய பேர் உன்னிகிருஷ்ணன். அவர் ஒரு பேக்கரி உரிமையாளராக இந்த திரைப்படத்தில் வர்றாரு. இதுதான் இவங்களுடைய குடும்பம். இப்போ +1க்கு போயாச்சுல. +1 போன பிரவீன் அந்த வகுப்பில் சந்திக்கக்கூடிய ஒரு இளம்பெண். அந்த இளம்பெண்ணினுடைய பேர் பிரஷிகா. அந்த பொண்ணு மேலே பிரவீன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கென்னுக்கு ஒரு ஈர்ப்பு, அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த பொண்ணு வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு நிலை வருது. அந்த கேப்பில் இன்னொரு இளம்பெண் மாணவியாக அந்த வகுப்பறைக்கு வரா. அவள் வட இந்தியாவை சேர்ந்தவள். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் சோனல். அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அழகா அப்படின்னு ஆன உடனே இந்த பிரவீன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கென்னுக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்கனவே இவனுடைய நட்பில் இருந்த அந்த மாணவி இருக்கால, அவள் இப்போ திரும்பி வந்துடுறா. வந்தவ இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பை பார்க்குறா. நட்பை பார்த்த உடனே அவள் இவங்ககிட்டருந்து விலகி போயிடுறா. போன பிறகு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த 2வதாக வந்த இளம்பெண் இருக்கால சோனல், அவள் காதலிப்பதாக நடித்தாள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அந்த இடத்துல இந்த படத்தினுடைய இன்டர்வல். இப்போ +2க்கு வந்தாச்சு. +2க்கு வந்த பிறகு இங்கே கனகவல்லி அப்படின்ற ஒரு மாணவி அறிமுகம். அந்த கனகவல்லிக்கும் பிரவீனுக்கு இடையில் ஒரு நட்பு உண்டாகி பிரவீன் அந்த மாணவியை ஆழமாக காதலித்து அப்படின்னு வரும்போது, உச்சக்கட்ட காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அப்படின்னு வரும்போது அந்த பொண்ணு சொல்கிற ஒரு விஷயம் நல்லா யோசிப்பாரா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகினேன். நீ அதை காதல் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அப்படின்ற, இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம், நீ மதிப்பெண்களே சரியாக வாங்கலை, 3 பாடத்தில் நீ ஃபெயில் ஆகி வச்சுருக்க. இப்படி இருக்கும்போது இதை பற்றிலாம் நினைக்கலாமாடா, நீ நினைக்கலாமா, நான் நினைக்கலாமா, யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போகிறா. அப்போ போனவ திரும்பி சொல்கிறா, ஒன்று செய், நீ எல்லா பாடத்துலேயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ணு, நீ +2ல் பாஸ் பண்ணிட்டேன்னா உன் காதலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆழமாக படித்து அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் க்ரியேட் ஆகி படிக்கணும், மார்க் வாங்கணும், அந்த பொண்ணை மறுபடியும் காதலிக்க வைக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் அவன் ஆழமாக செயல்பட்டு, இதுக்கிடையில் அப்பா அம்மா 2 பேரும் அவனை எப்படி அன்பு பாசத்தோடு வளர்க்குறாங்க அப்படி இப்படின்ற அந்த விஷயம். இந்த கிளைமேக்ஸில் என்ன வரும்னா, தேர்வு அந்த தேர்வு நடக்கிற அன்னைக்கு அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்படியே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் அவங்க அப்பா பதறி துடித்து அப்படின்ற மாதிரிலாம் ஆகி, பரீட்சையில் ஏதாவது பிரச்சனை கூட பையன் கட்டாயம் பரீட்சை எழுதிடணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி அப்பா மகனை கொண்டு இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு, நல்லா எழுதுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா பாசத்துடன் கூறிவிட்டு, அது பிறகு பையன் பரீட்சை எழுதி அந்த தேர்வு ரிசல்ட் இருக்குல்ல, அது வருது. ரிசல்ட் வந்ததில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கான். உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் அந்த பள்ளிக்கூட வாசலில் வச்சு இருக்குல்ல, அந்த ஃபோட்டோக்கள் இருந்த அந்த பட்டியல் இருக்குல்ல, அதில் இவன் ஃபோட்டோவும் மாட்டியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு அந்த கனகவல்லி அவர்கிட்ட போய் பேசி அப்படின்னு வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட 2 பேரும் கை கொடுக்குறாங்க. இப்போ யோசிக்கிறான், அதாவது எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு, நீ நல்லா மார்க் வாங்கு, உன்னை நான் காதலிக்கிறேன் இப்படி தான் அந்த பொண்ணு சொன்னா. இப்போ அந்த காதல்லாம் வேண்டாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் மேலே அளவற்ற அன்பு பாசத்தை வைத்த எங்கள் அப்பா அம்மா, அவங்க தான் எனக்கு ரொம்ப பெருசு. அவங்க மனசுக்குள்ளே நான் பெரிய ஆளாகணும், நான் படிக்கணும், நல்லா வளரணும், மிகப்பெரிய மனிதனாக நான் வரணும்னு சொல்லி மனசுக்குள்ளே ஆசைப்பட்றாங்களே, அந்த ஆசையை நிறைவேற்றுறது தான் இனிமேல் என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரவீன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கென்,
அந்த காதல் அப்படின்றதெல்லாம் இந்த வயசுக்கு வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் கூட நீ சொன்னதுனால தான் நான் ஆழமாக படித்து இந்த டிஸ்டிங்ஷனோடு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் எனக்கு நீ பண்ணது ஒரு ஹெல்ப், அதை லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழி அனுப்பி வச்சு வர்றான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இந்த பையனுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி படம் எடுத்து அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி அப்படின்னு வரும்போது நம்ம 3 பேருமே நின்று அந்த செல்ஃபி எடுப்போம் அப்படிங்கும்போது, டேய் உன் ஃபோட்டோ வரணும், உன் முகம் வரணும், அதை மறைச்சிடாத, மறைக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே தாய் தந்தை மகன் 3 பேருமே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறதோட படம் முடியுது. பள்ளிக்கூட மாணவனாக வரக்கூடிய பிரவீனின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன, அவனுக்கு எப்படிப்பட்ட அருமையான தந்தையும் தாயும் கிடைத்திருக்கிறார்கள் என்பதை காட்சிகளாக பார்க்கும்போது நமக்கு அந்த பெற்றோரின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. பிரவீன் கதாபாத்திரத்தில் கென் கருணாஸ் இயல்பாக நடித்திருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். படத்தில் நடிக்கிறன்ற மாதிரியே இல்லை, அந்த அளவிற்கு மிகவும் இயல்பாக அவருடைய உடல் மொழி இருக்கிறது. கென் கருணாசனுடைய நண்பர்களாக வரக்கூடியவங்க அனைவருமே மிகவும் இயல்பாக, உண்மையாகவே கென்னுக்கு நண்பர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கையில், அதே மாதிரி நம் கண்களுக்கு முன்னால் உண்மையான நண்பர்களாக அவர்கள் தோன்றுகிறார்கள். படத்தினுடைய முற்பகுதியில் பிரஷிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மீனாட்சி தினேஷ் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் அந்த பொண்ணு தான் ஒரு திறமையான நடிகை என்பதை நாம் உணரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியான்ஷி யாதவ், இந்த பெண்தான் சோனல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பெண். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பாக நடிக்க வேண்டுமோ அதை இந்த இளம் நடிகை அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். அனீஷ்மா அனில்குமார், இவர்தான் கனகவல்லி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகை. 2வது பகுதியில் வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு இவர் பொருத்தமாக இருக்கிறார். உச்சக்கட்ட காட்சி வர வரக்கூடிய அருமையான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய மிகச்சிறந்த இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த இளம் நடிகை மிகவும் அருமையாக செய்திருக்கிறார். கென் கருணாஸின் தந்தையாக நடித்திருப்பவர் சூரஜ் வெஞ்ஞாரமூடு. மலையாள திரைப்படங்களில் மிகவும் அருமையாக நடித்து தனக்கென அருமையான பெயரை பெற்றிருக்கக்கூடிய இந்த நடிகர் படம் முழுக்க வரக்கூடிய இந்த உன்னிகிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். கென் கருணாஸின் தாயாக சரோஜா என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பவர் தேவதர்ஷினி. அவரை தவிர இந்த கதாபாத்திரத்தில் வேறு யாரும் இந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஜிவி பிரகாஷ் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை இன்றைய தலைமுறை எப்படி விரும்புகிறார்களோ அந்த வகையில் அமைத்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் யங் ஜெனரேஷன் இந்த பாடல்களை ரசித்து கேட்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. முட்ட கலக்கி என்ற பாடல் திரையரங்கில் ஒலிக்கும்போது எந்த அளவிற்கு படத்தை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு முன்னால் பரவச நிலை என்பதை கண்கூடாக நான் பார்த்தேன். அந்த திரைப்பட பாடலுக்கு பலத்த கைதட்டல் என்பதையும் என்னால் உணர முடிந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையும் பாராட்டும் வகையில் இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் விக்கி, இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய கென் கருணாஸ் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. சிறிது கூட இந்த திரைப்படம் போரடிக்கவில்லை என்பதிலிருந்தே இந்த திரைப்படத்தினுடைய சிறப்பான இயக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கென் கருணாஸ் கதாநாயகனாக நடித்து இயக்கி இருக்கக்கூடிய யூத் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை கட்டாயம் பாருங்கள். நிச்சயம் இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும்.